ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் இலங்கை ஆசிரியர் சேவையின் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 17வது கலந்துரையாடல் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏலவே கலந்துரையாடப்பட்டது போன்று இன்றைய வகுப்பிலும் 100 வினாக்களை உள்ளடக்கிய ஒரு வினாத்தாள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. ஸோ வினாத்தாள் தட்டச்சு செய்வதில் சிறிது தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய வினாத்தாளும் பதிவிடப்படவில்லை. எனவே சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்க என்றால் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ முதலாவது கேள்விக்குள்ளே போகலாம். கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றன என்ற கருத்தை கூறிய தத்துவவியலாளர் யார்? கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என கூறிய கல்வி தத்துவவியலாளர் யார்? விடை WD ரோஸ் அவர்கள். ஓகே, இரண்டாவது கேள்வி. மாவீரர் அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக பணியாற்றிய மாபெரும் தத்துவ மேதை அரிஸ்டோட்டில் அவர்கள். மூன்றாவது கேள்வி. தாராள கல்வி முறையை முன்வைத்தவர் பிளேட்டோ. ரைட், தாராள கல்வி முறையை பிளேட்டோ அவர்கள் முன்வைக்கிறார்கள். நான்காவது கேள்வி. உலகை மாற்றி அமைப்பதற்கு சிறந்த சக்திமிக்க ஆயுதம் கல்வி மட்டுமே என கூறியவர் யார்? ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கலந்துரையாடி இருக்கிறோம். இதுக்கு விடை நெல்சன் மண்டேலா அவர்கள். அடுத்த கேள்வி ஐந்தாவது. நவீன கல்வி தத்துவத்தின் தந்தையாக அறியப்படுபவர் J.A. கொமினஸ். ரைட், நவீன கல்வி தத்துவத்தினுடைய தந்தையாக கருதப்படுபவர் J.A. கொமினஸ் அவர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. உலக ஆசிரியர் தினம், சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் திகதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு தெரியும். இந்தியாவினுடைய ஆசிரியர் தினம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். கீழைத்தேய தத்துவவியலாளர்களில் ஒருவராக நான் போற்றப்படுகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்தியாவினுடைய ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஆல்ரெடி நேற்றைய வகுப்பிலும் நாங்கள் பார்த்துருந்தோம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சர்வப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி முறையை ஆரம்பித்து அதனூடாக கல்வி போதித்து வந்த ஒருவர். ஓகே, ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஏழாவது கேள்வி. பிளேட்டோவின் அகாடமியில். ரைட், பிளேட்டோ அவர்கள் கல்வி வழங்கிய கல்வி நிறுவனத்தை நாங்கள் அகாடமி அப்படின்னு சொல்லுவோம். அதில் அறிவு களஞ்சியம் என சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் அரிஸ்டோட்டில் அவர்கள். ஓகே, பிளேட்டோவினுடைய சிறந்த ஒரு மாணவர் தான் அரிஸ்டோட்டில் அவர்கள். ஸோ இந்த அரிஸ்டோட்டில் அவர்கள் பிளேட்டோ அவர்களுடைய அகாடமியில் அறிவு களஞ்சியம், நாலேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஓகே, அடுத்த கேள்வி எட்டாவது. சோக்ரட்டிஸ் அவர்களின் கல்வி சிந்தனைகள் பின்வரும் எக்கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டதாகும். ரைட், ஆன்சர் தரப்பட்டிருக்குது. பயன்பாட்டுவாதம், இயற்கைவாதம், லட்சியவாதம், பொருள் முதல்வாதம். ரைட், சோக்ரட்டிஸுடைய கல்வி சிந்தனைகள் இலட்சியவாதத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒன்பதாவது கேள்வி. சோக்ரட்டிஸின் கற்பித்தல் முறைகளில் சிறந்த முறையாக கருதப்படுவது எது? நிறைய வகையான கற்பித்தல் முறைகள் இருக்குது. வினாவிடை முறை, கலந்துரையாடல் முறை, விரிவுரை முறை, விசாரணை முறை. ரைட், தற்காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் பிரச்சினை தீர்த்தல் முறை, இந்த குழு முறை. ரைட், முக்கியமாக 21ஆம் நூற்றாண்டில் செயற்பாட்டு ரீதியான கற்றல் கூடுதலாக முன்மொழியப்பட்டிருக்குது. ஸோ இதில் குழு முறை கற்றல், பிரச்சினை தீர்த்தல் முறை, ரைட், ஆய்வு முறை கற்றல், பிளெண்டட் லேர்னிங், ஃப்ளிப்ட் கிளாஸ் ரூம், ரைட், இப்படின்னு சொல்லி நிறைய வகையான கற்பித்தல் முறைகள் தற்காலத்திலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. கேள்வி. சோக்ரட்டிஸ் அவர்களுடைய கற்பித்தல் முறைகளில் சிறந்ததாக கருதப்படுவது உரையாடல் முறை. ரைட், சோக்ரட்டிஸுடைய கற்பித்தல் செயற்பாடுகள் கூடுதலாக உரையாடல் முறையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி. பிளேட்டோவின் குடியரசு எனும் நூலானது எத்தனை அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். பிளேட்டோவினுடைய நூல்களில் குடியரசு, சட்டம் ஆகிய நூல்கள் மிக பிரபலமான நூல்கள். ஓகே, ஸோ பிளேட்டோவினுடைய குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் தான் இவருடைய கல்வி பற்றிய அதிகமான சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பிளேட்டோ அவர்களோட குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எத்தனை அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் கேள்வி.
ஸோ குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 10 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, 11வது கேள்வி, தன்னுடைய கல்வி திட்டத்தில் நல்லொழுக்க கல்வியை முதன்மைப்படுத்திய சிந்தனையாளர் யார்? ரைட், நல்லொழுக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க என்றால் சோக்ரட்டிஸ் அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி, நவீன கல்வி உளவியலின் முன்னோடியாக கருதப்படுறாங்க தோண்டைக் அவர்கள். 13வது கேள்வி, கல்வி என்பது ஜீவனோபாய தொழில் அல்ல, வாழ்க்கையே கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? ரைட், ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய வகுப்புகளில் கலந்துரையாடி இருக்கிறோம். வாழ்க்கையே கல்வி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஓகே, அல்லது செக் பாக்ஸில் போடுங்க. கல்வி என்பது ஜீவனோபாய தொழில் அல்ல, கல்வியே வாழ்க்கை அப்படின்னு சொன்ன அறிஞர் யார் அப்படின்றது தான் கேள்வி. 14வது கேள்வி, பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வியானது உண்மையை மதிக்கும் குடிமகன்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். ஓகே, பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வியானது உண்மையை மதிக்கும் குடிமகன்களாக உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை முன்வைத்தவர் பிளேட்டோ அவர்கள். ஓகே, 15வது கேள்வி, சமாதானம், சமத்துவம், மனிதத்துவம் போன்ற கோட்பாடுகளை பிளேட்டோ தன்னுடைய எந்த நூலினூடாக முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் கேள்வி. பிளேட்டோவினுடைய நிறைய நூல்கள் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். குடியரசு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான நூல்கள் இருக்குது. அது இல்லாமல் மீண்டும் வேதியியல் போன்ற நூல்கள் இருக்குது, பிளேட்டோவினுடைய நூல்கள். பிளேட்டோவால் அதிகமான நூல்கள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ பிளேட்டோவால் எழுதப்பட்ட நூல்களில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது குடியரசு சட்டம் போன்ற நூல்கள். அது இல்லாமல் பிளேட்டோ அவர்களால் எழுதப்பட்ட பிரபலமான நூல்களாக எப்போலோஜி, மேனோ, கிறிஸ்டோ, சொபிஸ்ட், நோமாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் கருதப்படுது. ரைட், பிளேட்டோ அவர்களுடைய கல்வி சமூக ஒழுங்கமைப்பு, அரசியல், அடுத்தது ஆண் பெண் இருவருக்கும் சமனான கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான கருத்துக்கள். அதாவது நாட்டை காக்கும் திறமையான ஆட்சியாளன் ஒருவன் கல்வியின் மூலம் தான் உருவாக்கப்படணும் அப்படின்றது பிளேட்டோவினுடைய மிக பிரபலமான ஒரு கூற்று. ஓகே, இவருடைய கருத்துப்படி ஒரு குழந்தை 6 வயது முதல் கிட்டத்தட்ட 50 வயதாகும் வரை வாழ்நாள் கல்வி தொடரும். ஞானக்கல்வி 50 வயதின் பின்னர் அளிக்கப்படும் அப்படின்றது பிளேட்டோவினுடைய கருத்துக்கள். ஓகே, அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ பேசிட்டு வரக்கூடிய எல்லா தத்துவவியலாளர்களும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஆள் கேட்டு இருக்கிறாரு, இந்த நூல்கள் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகே, மகாத்மா காந்தி அவர்கள் இலக்கிய தத்துவ ஞானிகளில் மிக குறிப்பிடத்தக்க, மிக பிரபலமாக போற்றத்தக்க ஒரு ஆள் தான் காந்தி அவர்கள். காந்தி அவர்களுடைய கல்வி முறையில் இந்த 3H கல்வி முறை மற்றும் 3R கல்வி முறை மிக பிரபலமாக சொல்லப்படுது. ரைட், 3H அப்படின்னு சொல்லுறது ஹெட், ஹேண்ட், ஹார்ட், தலை, கை, இதயம், இந்த 3 வளர்க்கும் விதமாக கல்வி வழங்கப்படணும் அப்படின்றது காந்தியோடைய பிரதான கோட்பாடு. அதோட ரைட்டிங், ரீடிங், அரித்மெட்டிக், 3R கல்வி முறை, எழுதுதல், வாசித்தல், கணிதம், இந்த 3ம் கல்விட அடிப்படை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு காந்தி. ஸோ இந்த 3R மற்றும் 3H கல்வி முறைகள் காந்தியோட பிரதான கல்வியல் கோட்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, காந்தியும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. மகாத்மா காந்தியால் எழுதப்பட்ட நூல்களாக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நூல் உங்களுக்கு தெரியும், சத்திய சோதனை. அது இல்லாமல் பாத்வே டு கோட், நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ட், கீ டு ஹெல்த், மை ரிலிஜன், எத்திக்கல் ரிலிஜன், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் போன்ற நூல்கள் எல்லாமே மகாத்மா காந்தி அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். ஓகே, அடுத்தது அரிஸ்டோட்டல் அவர்கள். இவர் கூடுதலாக ஒழுக்க கல்வி பற்றி பேசின ஒரு மிக பிரபலமான ஒரு தத்துவவியலாளர். இவரால் எழுதப்பட்ட நூல்கள் பொலிட்டிக்ஸ், ரைட், மெட்டாஃபிசிக்ஸ், பொயட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ரேயோட்ரிக், ஆன் த சோல், ஓகனன், ஹிஸ்டோரி ஆஃப் அனிமல், ஆன் மெமரி, ஆன் பிளானட், ப்ராப்ளம், கேட்டகரி, இது எல்லாமே அரிஸ்டோட்டல் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியும் ரூசோ அவர்கள். இவரும் கல்வி தொடர்பான அதிகமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் கல்வியை குழந்தை பருவம், பிள்ளை பருவம், கட்டிலமை பருவம், வளர்ந்த பருவம் அப்படின்னு சொல்லி
இந்த ஒவ்வொரு பருவங்கள்லேயும் எவ்வாறான கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மிக பிரபலமான ஒரு தத்துவவியலாளர் தான் ரூசோ அவர்கள். ஸோ ரூசோவால் எழுதப்பட்ட நூல்களாக எஸ்ஸே ஆன் த ஒரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், சோஷியல் கண்ட்ராக்ட் அண்ட் டிஸ்கோரியஸ், எமிலி, இது எல்லாமே வந்து ரூசோவால் எழுதப்பட்ட நூல்கள். எமிலி வந்து மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நூல். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவரும் கீழைத்தேய தத்துவ ஞானி அப்படின்னு போற்றக்கூடிய ஒருவர். இவர் தான் இலக்கியத்துறைக்காக நோபல் பரிசு பெற்ற ஒருவர். அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 2 நாடுகளினுடைய தேசிய கீதங்களை இயற்றியவராக போற்றக்கூடியவர். 1921ஆம் ஆண்டுகளில் விஸ்வபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தை நிறுவி கல்வி வழங்கின ஒரு மகானாக கருதப்படுகிறார். இவரால் எழுதப்பட்ட நூல்களாக கீதாஞ்சலி, கடவுளின் இதயம், இரு சகோதரிகள், தேசியவாதம், மனிதனின் சமயம், இந்த நூல்கள் எல்லாம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எழுதப்பட்டது. இதில் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்கு தான் இவர் நோபல் பரிசை வந்து பெற்றுக்கொள்கிறார். ஓகே, அடுத்தது ஜோன் டூயி அவர்கள் பயன்பாட்டு வாதம் தொடர்பாக வாதிட்ட ஒரு தத்துவவியலாளர். பிள்ளைக்கு தனது சூழலில் வாழ்வதற்கான அனுபவங்களை வழங்குறது தான் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஜோன் டூயி அவர்கள். இவராலேயும் அதிகமான நூல்கள் எழுதப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்தது கார்ல் மார்க்ஸ். இவரும் மிக பிரபலமாக போற்றக்கூடிய ஒருவர். தி கேபிட்டல், பவர்ட்டி ஆஃப் ஃபிலோசபி, த ரிப்போர்ட் ஆஃப் சி பார்ட்டி, த ஜெர்மன் ஐடியாலஜி, கிரிட்டிக் ஆஃப் ஹீகல்ஸ் ஃபிலோசபி ஆஃப் ரிலிஜன், தி ஹோலி ஃபேமிலி, வேல்யூ ஆஃப் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட், எக்கானமிக் அண்ட் ஃபிலோசபிக் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் கார்ல் மார்க்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். அடுத்த நாங்கள் பார்த்தோம் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரால் எழுதப்பட்ட நூல்கள் இந்தியன் ஃபிலோசபி, த ஹிந்து வியூ ஆஃப் லைஃப், ஃபிலோசபி ஆஃப் ஹிந்துசம், ரிலிஜன் அண்ட் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலோசபி, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன், ரிலிஜன், சயின்ஸ் அண்ட் கல்ச்சர். இது எல்லாமே வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். ரைட். ஸோ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். 11வது கேள்வி. தன்னுடைய கல்வி திட்டத்தில் நல்லொழுக்க கல்வியை முதன்மைப்படுத்திய சிந்தனையாளர் சோக்ரட்டிஸ் அவர்கள். 12வது கேள்வி. நவீன கல்வி உலகியலின் முன்னோடி தோண்டைக் அவர்கள். கல்வி என்பது ஜீவனோபாய தொழில் அல்ல, அது வாழ்க்கையே கல்வி அப்படின்னு சொன்னது ஜோன் டூயி அவர்கள். ஓகே, 14வது கேள்வி. பிள்ளைக்கு வழங்கப்படும் கல்வியானது உண்மையை மதிக்கும் குடிமகன்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து பிளேட்டோ அவர்கள். சமாதானம், சமத்துவம், மனிதத்துவம் போன்ற கோட்பாடுகளை பிளேட்டோ எந்த நூலினூடாக முன்வைத்துள்ளார்? பிளேட்டோ எழுதின சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் தான் சமாதானம், சமத்துவம், மனிதத்துவம் போன்ற விடயங்கள் பற்றி அவர் பேசுகிறார். ஓகே, அடுத்த கேள்வி 16வது. கல்வியானது இலட்சியத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் எனவும் இலட்சியம் அல்லாத கல்வி பயனற்ற கல்வியாகவும் என்பதை வலியுறுத்தும் கல்வி கோட்பாடு யதார்த்தவாத கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கல்வியில் குறுக்கீடுகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை என்ற கருத்தோடு உடன்பாட்டுடைய தத்துவ பள்ளி அதிதீவிர இயற்கைவாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரைட். 17வது கேள்வி. கல்வியில் குறுக்கீடுகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை என்ற கருத்தோடு உடன்பாட்டுடைய தத்துவ பள்ளியாக அதிதீவிர இயற்கைவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதீவிர இயற்கைவாதம் சொல்லப்படுது. ஓகே, 18வது கேள்வி. கையில் விளக்கோடு வீதிகளில் அறிவுள்ள நல்ல மனிதனை தேடி அலைந்து திரிந்தவர் யார்? ரைட். கையில் விளக்கோடு வீதிகளில் அறிவுள்ள நல்ல மனிதர்களை தேடி அலைந்து திரிந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சோக்ரட்டிஸ் அவர்கள். ஓகே, 19வது கேள்வி. பின்வரும் எந்த தத்துவ பிரிவானது அறிவு, அறிவின் கட்டமைப்பு, அறிவின் வலிது தன்மை மற்றும் முறைகள் என்பவற்றோடு தொடர்புடையது? அளவையியல், அழகியல், அறிவாராய்ச்சியல், பௌதீக அதீதம் அப்படின்னு சொல்கிற 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஸோ அறிவு, அறிவின் கட்டமைப்பு, அறிவின் வலிது தன்மை மற்றும் முறைகள் என்பவற்றோடு தொடர்புடையது அறிவாராய்ச்சியியல் அப்படின்னு சொல்லப்படுது. 20வது கேள்வி. கல்விக்கென நிலையான நோக்கங்களும் பெருமானங்களும் இல்லை அப்படின்னு கூறியவர் முற்போக்கு கல்வியலாளர்கள். ஓகே,
தாராள கல்வி என்பது சுதந்திரமான கல்வி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கேள்வி. ஓகே, 22வது கேள்வி, கல்வி தத்துவ சிந்தனை பள்ளியான இருத்தலியல் கோட்பாட்டின்படி கல்வியின் குறிக்கோள் என்பது. ஓகே, இருத்தலியல் கோட்பாட்டின்படி கல்வியின் குறிக்கோள் என்பது வெளியுலகு பற்றிய நல்ல புரிதலை ஏற்படுத்துவதுதான் கல்வியோட குறிக்கோளாக இருத்தலியல் கோட்பாடு சொல்லுது. 23வது கேள்வி, பிள்ளைகளுக்கு கல்வி உலகை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் ஸ்பின்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர். 24வது கேள்வி, மனித நிறுவனங்கள் முட்டாள்தனமும் முரண்பாடுகளும் நிறைந்தவை அப்படின்னு சொன்னவர் ஜோன் டூயி அவர்கள். கற்றலின் கட்டாய மூலமாக கருதப்படுவது வாசிக்கும் திறம், பிரகாசமான மனம், அறிந்து கொள்ளும் போக்கு, மேலுள்ள எவையும் அன்றுன்னு 4 ஆன்சர் தரப்பட்டிருக்குது. கற்றலோட கட்டாய மூலம் இது எதுவுமே இல்லை. ரைட். அடுத்த கேள்வி 26வது, ஒரு கல்வி நிறுவனத்தில் அதிபர் என்பவர் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராக செயற்படுபவர். ஓகே, கல்வி நிறுவனத்தினுடைய முகாமையாளராக, உரிமையாளராக, நிறுவனராக அப்படின்னு 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர் அப்படின்னு சொல்றவர் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராக செயற்படக்கூடியவராக இருப்பார். ஓகே, 27வது கேள்வி, வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் சிலரின் எழுத்தறிவு பிரச்சினையை நோக்காக கொண்டு அமுல்படுத்தப்படும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் சிறந்த ஆராய்ச்சி அணுகுமுறை எது? ரைட், மதிப்பீட்டு மூல ஆராய்ச்சி முறை தான் இந்த வகுப்பில் உள்ள மாணவர்களோட எழுத்தறிவு பிரச்சனையை நோக்கமாக கொண்டு அதை அமுல்படுத்துறதுக்கு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த ஆராய்ச்சி முறையாக கொள்ளப்படுது. ஓகே, 28வது கேள்வி, நவீன கல்வி தத்துவத்தின் ஆரம்பமாக கருதப்படுவது மறுமலர்ச்சிக்கு பிற்பட்ட காலப்பகுதி. ஓகே, நவீன கல்வி தத்துவத்தினுடைய ஆரம்பமாக கருதப்படுவது மறுமலர்ச்சிக்கு பிற்பட்ட காலப்பகுதி. 29வது கேள்வி, கல்வி தத்துவத்தின் எந்த சிந்தனை பள்ளியானது தனிநபர்களின் ஆளுமையை விருத்தி செய்வதே கல்வியின் செயற்பாடு என்பதை வலியுறுத்துகிறது? ரைட் ஆன்சர் பயன்பாட்டுவாதம். பயன்பாட்டுவாதம் தான் தனிநபர்களோட ஆளுமையை விருத்தி செய்கிறது தான் கல்வியோட செயற்பாடு அப்படின்னு சொல்கிறத வலியுறுத்தி நிற்கிறதாக கருதப்படுது. ஓகே, 30வது கேள்வி, இந்திய கல்வி சிந்தனையின் முன்னோடியாக கருதப்படுபவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்த கேள்வி, முற்போக்கு கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் ஜோன் டூயி அவர்கள். எமிலி அப்படின்னு சொல்கிறது ரூசோவினுடைய நூல். தத்துவத்தின் வறுமை அப்படின்னு சொல்கிறது கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய நூல். டி அனீமியா அப்படின்னு சொல்கிறது அரிஸ்டோட்டில் அவர்களுடைய நூல். ஓகே, இதில் தரப்பட்டிருக்கிற 4மே நூல்கள் யார் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்குது. ஜோன் டூயி அவர்களுடைய முற்போக்கு கல்வி அப்படின்றது நூல். ரூசோ அவர்களுடைய நூல் எமிலி. தத்துவத்தின் வறுமை அப்படின்றது கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய நூல். டி அனீமியா அப்படின்னு சொல்கிறது அரிஸ்டோட்டில் அவர்களால் எழுதப்பட்ட நூல். ஓகே, அடுத்த கேள்வி, பிளேட்டோவின் அகாடமியில் பிரதானமாக கற்பிக்கப்பட்ட பாடங்கள் கேத்திர கணிதம், அறிவாராய்ச்சியல், வானவியல், உயிரியல் ஆகிய பாடங்கள் தான் பிரதான பாடமாக கற்பிக்கப்படுது. 33வது கேள்வி, எல்லா அறிவும் புலன்களிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறத வலியுறுத்துறது புலனுணர்வு வாதம் அப்படின்னு சொல்லுவோம். 34வது, கல்வி செயன்முறையில் உள்ள 3 மூலக்கூறுகளும் இவை. ரைட், கற்பித்தல், கற்றல் மற்றும் பயிற்சி தான் இந்த கல்வி செயன்முறையில் உள்ள 3 கூறுகள். ரைட், அது இல்லாமல் கல்வி ஆசிரியர், புத்தகங்கள், மாணவர்கள், வழிகாட்டல், வழிமுறைகள், தேர்ச்சிகள் இதெல்லாமே கூறுகளாக கல்வியினுடைய கூறுகளாக கருதப்படும். கல்வி செயன்முறையுடைய கூறுகள் கற்பித்தலும் கற்றலும் இடையில் நடைபெற பயிற்சியும். ஓகே, அடுத்த கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய கல்வி சிந்தனைகள் எக்கோட்பாட்டுவாதத்தை அடிப்படையாக கொண்டது. ரவீந்திரநாத் தாகூருடைய கல்வி சிந்தனைகள் எல்லாமே இயற்கைவாதத்தை அடிப்படையாக கொண்டதாக காணப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி 36வது, உண்மை கோட்பாட்டாளர்களின் கருத்துப்படி கல்வியின் நோக்கம் என்பது மனித ஆளுமையின் முழுமையான விருத்தியைத்தான் உண்மை கோட்பாட்டாளர்கள்
தங்களுடைய கல்வியின் நோக்கம் அப்படின்னு சொல்லி கருதுகிறார்கள். ஓகே, 37வது கேள்வி, சோக்ரட்டிஸின் கற்பித்தல் முறைகளில் தற்போது பெருமளவு பயன்படுத்தப்படுவது ஆல்ரெடி பார்த்தோம் உரையாடல் முறை. வாழ்நாள் கல்வி அப்படின்னு சொல்கிறது வாழ்நாள் முழுதும் நீடித்த கற்றல் செயற்பாடு. ஓகே, வாழ்நாள் கல்வி அப்படின்னு சொல்கிறது வாழ்நாள் முழுதும் நீடித்த கற்றல் செயற்பாடு. அடுத்த கேள்வி, பிளேட்டோவினுடைய குடியரசு எனும் நூலில் கல்வி பற்றி 5வது அத்தியாயத்தில் கல்வியினுடைய சிந்தனைகள் பற்றி பிளேட்டோ குறிப்பிடுகிறாரு. ஓகே, அடுத்த கேள்வி, முறைசாரா கல்வியின் முக்கிய மையம் சமூகம், குடும்பம், தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி. முறைசாரா கல்வி அப்படின்னு சொல்கிறது முறையான கலை திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நடைபெற குடும்பத்தில் சமூகத்தில் நடைபெற எல்லா செயற்பாடுகளும் முறைசாரா கல்வி உதாரணமாக கொள்ளப்படும். ஓகே, 41வது கேள்வி, நம்முடைய கல்வி திட்டத்தில் நீதி கல்வியை முதன்மைப்படுத்திய சிந்தனையாளர் சோக்ரட்டிஸ் அவர்கள். சோக்ரட்டிஸ் தான் நீதிக்கான கல்வியை முன்னுரிமைப்படுத்துகிறாரு. 42வது கேள்வி, கல்வியின் எக்கோட்பாடானது உளவியலை ஒரு முழுமையற்ற ஆய்வாகவும் கல்வி கோட்பாட்டின் போதாத அடிப்படையாகவும் கருதுகிறது. ரைட், இதுக்கான ஆன்சர் உண்மை கோட்பாடு. உண்மை கோட்பாட்டில் தான் கல்விட கோட்பாடு, உண்மை கோட்பாடு தான் கல்வியை கல்வி உளவியலை ஒரு முழுமையற்ற ஆய்வு அப்படின்னு சொல்லியும் கல்வி கோட்பாட்டிட போதாத தன்மையையும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி உண்மை கோட்பாடு சொல்லுது. ரைட், அடுத்த கேள்வி, நவீன கல்வி உளவியலின் முன்னோடியாக தோண்டே கருதப்படுகிறாரு. 44வது கேள்வி, ஒரு குழந்தையின் முதல் கற்றலை ஆரம்பிப்பது சமூகத்தில், குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், பாடசாலையில் சொல்லி 4 ஆன்சர் தரப்பட்டிருக்குது. ரைட், இதுக்கான ஆன்சரை நீங்கள் இன்பாக்ஸில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு குழந்தையிட முதலாவது கற்றல் எங்கே ஆரம்பிக்குது? சமூகத்திலையா, குடும்பத்திலையா, நண்பர்களிடமா, பாடசாலையிலையா? ரைட், இந்த மாதிரியான நடைமுறை சார்ந்த விடயங்கள் மேபி எக்ஸாம் பேப்பரில் வரலாம். 45வது கேள்வி, முற்போக்கு கல்வி என்பது இலட்சிய கோட்பாட்டினால் விளக்கப்படுகிறது. ரைட், முற்போக்கு கல்வி எதனூடாக, எந்த கோட்பாட்டினூடாக விளக்கப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. இலட்சியவாத கோட்பாட்டூடாகத்தான் இந்த முற்போக்கு கல்வி அப்படின்னு சொல்கிறது விளக்கப்படுது. ஓகே, 46வது கேள்வி, பாடசாலைகள் என்பது உண்மை அனுபவங்களை பெறக்கூடிய இடமாக திகழ வேண்டும். ரைட், பாடசாலை என்பது உண்மை அனுபவங்களை பெறக்கூடிய இடமாக நிகழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் ஹில்பாட்ரிக் தான் சொல்கிறாரு. பாடசாலை தான் மாணவர்களுக்கு உண்மையான அனுபவங்களை பெறக்கூடிய இடமாக அமையணும் அப்படின்னு சொல்லி. 47வது கேள்வி, பின்வரும் கல்வி முறைகளில் எது விஞ்ஞான வளர்ச்சிக்கு உதவுகிறது? உண்மை கல்வி, இலட்சிய கல்வி, இயற்கை கல்வி, பயன்பாட்டு கல்வி. ரைட், இயற்கை கல்வி தான் விஞ்ஞான வளர்ச்சிக்கு உதவுற கல்வி முறையாக கருதப்படுது. ரைட், அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது இலட்சியவாதிகளின் கல்வி சிந்தனைக்கு பொருந்தாதது? உடற்பாதுகாப்பு, ஒழுக்க விழுமியங்கள், திறன்களை விருத்தி செய்வது, 4வது சுய வெளிப்பாடு. ரைட், இலட்சியவாத கல்வி சிந்தனைக்குள்ள பொருந்தாதது இதில் சுய வெளிப்பாடு. 49வது கேள்வி, கல்வி என்பது ஜீவனோபாய தொழில் அல்ல, வாழ்க்கையை கல்வி அப்படின்னு சொன்னவர் ஜோன் டூயி அவர்கள். 50வது கேள்வி, எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் நிலையான இடமும் காலமும் இல்லாமல் முன்வைக்கப்படுற கல்வி எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? ரைட், எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இருக்காது, நிலையான இடம் ஒன்று இருக்காது, எந்த இடங்கள்லையும் அந்த கல்வி வழங்கப்படலாம், அதுக்கான காலம் நேரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்படியான கல்வியை நாங்கள் எப்படி சொல்கிறோம்? ரைட், முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, மறைமுக கல்வி, தனிப்பட்ட கல்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் மறைமுக கல்வி. ஓகே, மறைமுக கல்வி தான் எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் நிலையான இடமோ காலமோ இல்லாமல் வழங்கப்படக்கூடிய கல்வி. ஐம்பத்தி ஓராவது கேள்வி, பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வியானது உண்மையை மதிக்கும் குடிமகன்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது பிளேட்டோ அவர்கள். மகாத்மா காந்தியால் முன்வைக்கப்பட்ட கல்வி முறை
தியானம், கேட்டல், கதை சொல்லுதல் மூலமான கற்பித்தல் முறை. மகாத்மா காந்தியினுடைய கல்வி முறையாக சொல்லப்படுறது வந்து அவருடைய கற்பித்தல் முறை தியானமாகவும் கேட்டலாகவும் கதை சொல்லுதலாகவும் இருக்கும். ஓகே நாங்கள் கல்வியினுடைய நிறைய கோட்பாடுகள் பார்க்குறோம். பயன்பாட்டுவாதம், இயற்கைவாதம், இருத்தலியல்வாதம் அப்படின்னு சொல்லி. இது எந்த வகையில் ஒன்றோடொன்று வேறுபடுது இல்லாட்டி ஒன்றுபடுகிறது? ரைட், இந்த ஒவ்வொரு பயன்பாட்டுவாதம், இயற்கைவாதம், இருத்தலியல்வாதம் போன்ற கல்வி கோட்பாடுகள் எப்படி ஒன்றுபடுகிறது அப்படின்றான் கேள்வி. ஸோ ஒழுக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல தான் இந்த எல்லா வாதங்களுமே வந்து ஒன்றுபடுது. பயன்பாட்டுவாதமாக இருக்கட்டும், இயற்கைவாதமாக இருக்கட்டும், இருத்தலியல்வாதமாக இருக்கட்டும், இப்படி இல்லைன்றால் உண்மைவாதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒழுக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலம் ஒன்றுபடுது. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறுபட்ட அம்சங்களை கொண்டிருந்தாலும் அங்கே எல்லா இடங்கள்லையும் வந்து ஒழுக்க கல்வி பிரதானமாக சொல்லப்படுது. 54வது கேள்வி, சமாதானம், சமத்துவம், மனிதத்துவம் போன்ற கோட்பாட்டு சிந்தனைகளை பிளேட்டோ தன்னுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலூடாக விளக்குறாரு. கற்க வேண்டுமாயின் இயற்கைக்கு திரும்பு என்பதை வலியுறுத்தும் கோட்பாடு நாங்கள் இயற்கைவாதம் அப்படின்னு சொல்லுவோம். கற்றல் பற்றிய தொழில் நிபந்தனை பாட்டு கோட்பாட்டை முன்வைத்தவர் வந்து P.F. ஸ்கின்னர் அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி, கல்வி கோட்பாடுகளில் ஒன்றான இருத்தலியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் சோனர் ஹிக்கார்ட் அவர்கள். ரைட், சோரன் ஹிக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த இருத்தலியல்வாத கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. ஓகே, 59வது கேள்வி, இயற்கை விஞ்ஞான ஆய்வுகளுடன் ஒப்பிடும் போது சமூக விஞ்ஞானிகளின் நடத்தப்படுகின்ற ஆய்வுகளின் வரையறைத்தன்மையாக அமைவது பின்வருவனற்றுள் எந்த விடயம் அவற்றில் பொதுவாக இடம்பெறுதலாகும்? ரைட், விஞ்ஞான ஆய்வுகளோடு ஒப்பிட்ட நேரம் சமூக விஞ்ஞானங்களோடு நடத்தப்படுகின்ற ஆய்வுகள் வரையறைத்தன்மை எப்படி அமைகிறது அப்படின்னு சொன்னால் பரிசோதனை சார் ஆய்வுகள் ஊடாக. ஓகே, 60வது கேள்வி, கல்வி பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் இது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாவது கூற்று தாராங்க, கல்வி என்பது ஒரு கலையாகும். இரண்டாவது கூற்று, கல்வி என்பது ஒரு விஞ்ஞானம். மூன்றாவது, கல்வி என்பது கலையோ அல்லது விஞ்ஞானமோ அல்ல. நான்காவது விடை, கல்வி என்பது ஒரு சராசரியான கலையாகவும் அறிவியலாகவும் உள்ளது. ரைட், அப்போ கல்வி அப்படின்னு சொல்கிறது இந்த நான்காவது கூற்று தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது சராசரியாக ஒரு கலையாகவும் இருக்குது, ஒரு அறிவியலாகவும் விஞ்ஞானமாகவும் இருக்குது. 61வது கேள்வி, கல்வியியலில் யதார்த்தவாதிகளின் அடிப்படையில் ஆசிரியர்களின் பணி அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளின் இயல்புக்கேற்ப கல்வி கற்பிக்கிறது தான் யதார்த்தவாதிகளோட அடிப்படையில் ஆசிரியரோட பணி. 62வது கேள்வி, தனது கொள்கையில் பாலுணர்வு ஆளுமை கனவு பற்றிய கருத்துக்களை ஆய்வுக்குட்படுத்தியவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். இவர் தான் நவீன உளவியலோட தந்தை அப்படின்னு சொல்லி கருதப்படுறாரு. 63வது கேள்வி, லைசியம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தை நிறுவியவர் யார்? இது அரிஸ்டோட்டில் அவர்கள். ஓகே, 64வது கேள்வி, கல்வி என்பது ஒரு சமூக செயல்முறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார்? ஆன்சர் டேவி அவர்கள். 65வது கேள்வி, நவீன விஞ்ஞான முறையில் கருதுகோள் உயிரறிவு வாய்ப்பு பார்த்தல் முறையை முன்வைத்தவர் கார்ல் ஹெம்பல் அவர்கள். ஓகே, கார்ல் ஹெம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நவீன விஞ்ஞான முறையில் கருதுகோள் உயிர்த்தறிவு வாய்ப்பு பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை முன்வைக்கிறாரு. ஓகே, 66வது, மதக்கல்வி என்பது வலுவாக பிரிக்கப்படுவது இருத்தலியல் கல்வியலாளர்கள் தான் மதக்கல்வியை கூடுதலாக பேசுகிறாங்க. ரைட், 67வது கேள்வி, சிந்தனை விதியை முன்வைத்தவர் யார்? சிந்தனை விதியை வந்து இலேபினிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முன்வைக்கிறாங்க. லேபினிஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் சிந்தனை விதியை முன்வைக்கிறாரு. ரைட், அடுத்த கேள்வி, இயற்கைவாதம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது எது? இயற்கைவாதம் பற்றிய கூற்றுக்களில் பிழையான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது கூற்று, மறுமலர்ச்சி காலத்தில் சீரழிந்த மனிதநேயத்துக்கு எதிராக
எதிர்வினையாற்றுவது. இரண்டாவது ஆன்சர் மறுமலர்ச்சி காலத்தில் சீரழிந்த மனிதநேயத்துக்கு ஆதரவாக செயற்பட்டது. மூன்றாவது கல்வியில் செயற்கை நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் பயன்படுத்துவதற்கு எதிராக எதிர்வினையாற்றுவது. நான்காவது புத்தக கல்வி மற்றும் மொழிக்கல்வி என்பவற்றுக்கு எதிராக செயற்படுகிறது. ரைட், இயற்கைவாதம் பற்றிய கூற்றுக்களில் பிழையானது எது அப்படின்னு சொன்னால் மூன்றாவது கூற்று, அதாவது கல்வியில் செயற்கை நுட்பங்கள் மற்றும் சாதனங்களை பயன்படுத்துறதுக்கு எதிராக எதிர்வினையாற்றுவது அப்படின்னு சொல்கிறது தான் பிழையான கூற்று. 69வது கேள்வி, இயற்கை மைய கல்வியின் முன்னோடியாக இருந்தவர் யார்? இயற்கை மைய கல்வியை கூடுதலாக போதித்தவர், அதில் முன்னோடியாக கருதப்படுபவர் ஜோன் டூயி அவர்கள். ஓகே. 70வது கேள்வி, விஞ்ஞான பொதுமையாக்கத்தின் பின்வரும் எந்த பண்பு தொடர்பாக உய்த்தறிவு முறையியலின் படி செய்முறை ஒன்று முன்வைக்கப்படுகிறது? சோதித்தல் நுட்பத்தூடாகத்தான் இந்த உய்த்தறிதல் முறையூடாக செய்முறை முன்வைக்கப்படுது. 71வது கேள்வி, பாடத்திட்டம் என்பதன் பொருள் என்ன? பாடத்திட்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு முன்னால் அதை இலகுவாக விளங்கி கொள்வதற்காக தயாரிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு முன் அதை இலகுவில் விளங்கி கொள்வதற்காக தயாரிக்கப்படுவது தான் பாடத்திட்டம். 72வது கேள்வி, ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? ரஷ்ய புரட்சி 1917ஆம் ஆண்டு நடைபெறுது. 73வது கேள்வி, கார்ல் பொப்பரின் கருத்தில் விஞ்ஞான ரீதியாக கோட்பாடாக கருத முடியாத கோட்பாடு மார்க்சிய கோட்பாடு தான். அது விஞ்ஞான ரீதியான கோட்பாடாக கருதக்கூடியதாக இல்லை. ஓகே, அடுத்த ஆன்சர் தந்திருக்கிற அணுக்கொள்கை, ஒளிக்கொள்கை எல்லாமே விஞ்ஞான ரீதியான கொள்கை. இதில் மார்க்சிய கொள்கை மட்டும் நினைக்கிறேன் அரசியலோடு தொடர்பான ஒரு விடயமாக இருக்கும். 74வது கேள்வி, விஞ்ஞான முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? விஞ்ஞான முறையை உலகுக்கு கலீலியோ அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியதாக சொல்லப்படுது. அடுத்த கேள்வி, நவீன அளவையியலின் தோற்றத்துக்கு முன்னோடியாக அமைந்தவர்கள் பேட்டன் ரசல் மற்றும் வெய்ட்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நவீன அளவையியலோட தோற்றத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க. 76வது கேள்வி, முற்போக்கு கல்வியலாளர்களின் பார்வையில் தாராளவாத மற்றும் தொழிற்கல்வி என்பது என்ன? ரைட், தொழில் பயிற்சிகள் மற்றும் கற்றலை திறன்கள் சுதந்திரத்தை ஊக்குவிக்கிற கல்வி தான் முற்போக்கு கல்வியலாளர்களோட பார்வையில் தாராளவாதம் மற்றும் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லப்படுது. அதிகார கோட்பாடை முன்வைத்தவர் யார்? அதிகார கோட்பாடை நிக்கலோ மக்கியாவலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதிகார கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. 78வது கேள்வி, கலை திட்டத்தில் ப்ளே வே டீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு முறையூடாக கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறத வலியுறுத்தப்பட்டது யார் அப்படின்றது இயற்கைவாதிகள் தான் விளையாட்டூடாக கற்பித்தல் செயல்முறையை வலியுறுத்துகிறாங்க. 79வது கேள்வி, கல்வியியலில் இயற்கைவாத சிந்தனையை ஆதரித்தவர்களில் ஒரு ஆள் யார்? ஆன்சர் ஆம்ஸ்டர்டாம், ஜோன் லாக், ஃப்ரோஃபல், ரூசோ. ரைட், இதில் கல்வியலில் இயற்கைவாத சிந்தனையை ஆதரித்தவர்கள் தரப்பட்ட ஆன்சரில் ஃப்ரோஃபல் அவர்கள். ஓகே. 80வது கேள்வி, இலட்சியவாத அடிப்படையில் கல்வியின் குறிக்கோள் யாது? இலட்சியவாத அடிப்படையில் கல்வியோட குறிக்கோளாக கருதப்படுவது அனைத்து சூழ்நிலைகளிலும் மனிதனுக்கு உதவுவது மற்றும் மனித அறிவை வளர்ப்பது தான் இலட்சியவாதத்தின் அடிப்படையில் கல்வியினுடைய குறிக்கோளாக கருதப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி, நுண்ணறிவு தத்துவ கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் எலன் டூரிங் அவர்கள். எலன் டூரிங் அப்படின்னு சொல்கிறவர் தான் நுண்ணறிவு தத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. 82வது கேள்வி, தொடர்பு படுத்துறதுக்காக சில விடயங்கள் 2 பக்கங்களில் தரப்பட்டிருக்குது. முதலாவது தோண்டேக், முதல் பகுதியில் தோண்டேக், ஸ்கின்னர், கானே, கோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவியலாளர்களோட பெயர். பி பகுதியில்
அவர்கள் முன்வைத்த கொள்கை அல்லது கோட்பாடுகள் பற்றி சொல்லப்படும். தொழில் நிபந்தனை கோட்பாடு, எஸ்ஆர் தொடர்பு கோட்பாடு, அகக்காட்சி கொள்கை, கற்றல் ஒழுங்கு கொள்கை. இது ஆர்டர் பண்ண சொல்லியிருக்குது. முதலாவது தோண்டேக் அவர்களால் எஸ்ஆர் கோட்பாடு முன்வைக்கப்படுது. ரைட். இரண்டாவது கேள்வி ஸ்கினர் அவர்களால் தொழில் நிபந்தனை கோட்பாடு முன்வைக்கப்படுது. கானே அவர்களால் கற்றல் ஒழுங்கு கொள்கையும், கோலர் அப்படின்னு சொல்கிற கூடியவரால் அகக்காட்சி கொள்கையும் முன்வைக்கப்படுது. அடுத்த கேள்வி ஞானக்கல்வி என்பது யாது? ஞானக்கல்வி அப்படின்னு சொல்கிறது முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கல்வி முறை. ரைட். முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கல்வி முறை தான் ஞானக்கல்வி. 84வது கேள்வி டேகார்ட்டின் கல்வி சிந்தனையில் அடிப்படையாக கொண்டு. ரைட். டேகார்ட் கல்வி சிந்தனையை அடிப்படையாக கொண்டு கல்வி திட்டத்தை வகுத்து வரும் நாடு எது? ரைட். டேகார்ட் அவர்களோட சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிரான்ஸ் நாடு தான் தன்னுடைய கல்வி திட்டத்தை வகுத்து வருது. 85வது கேள்வி பயன்பாட்டுவாதிகளின் கூற்றுப்படி மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்வி முறை எது? ரைட். செயன்முறை கற்றல் முறைதான் பயன்பாட்டுவாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்வி முறை. ரைட். 21ஆம் நூற்றாண்டிலையும் இந்த செயற்பாட்டுடன் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி முறை தான் மாணவர் மைய கல்வி முறையில் மிகவும் கூடுதலாக ஊக்குவிக்கப்படக்கூடிய ஒரு முறையாக கருதப்படுது. ஓகே. 86வது கேள்வி மாற்றமடையும் உலகுக்கேற்ப மாற்றமடையாத நிரந்தர நோக்கங்கள் எதுவும் கல்விக்கு இருக்க முடியாது. ரைட். அப்போ உலகம் மாறுற நேரம் அதற்கேற்றவாறு கல்வி வழங்கப்படுற கல்வியும் மாறணும். மாறும் உலகுக்கேற்ப கல்வியின் நோக்கங்கள் திட்டமிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனையோடு தொடர்புபட்ட கோட்பாடு எது? ரைட். பயன்பாட்டு கோட்பாடு தான் இந்த மாற்றமடைகிற உலகத்துக்கேற்ப கல்வியும் மாற்றமடையணும் அப்படின்னு சொல்லப்படுது. 87வது கேள்வி தத்துவ கோட்பாடுகள் எனும் நூலை எழுதியவர் யார்? தத்துவ கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிலோசஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை டேகார்ட் அவர்கள் தான் எழுதுகிறாரு. ரைட். 88வது கேள்வி நல்லொழுக்கத்தின் குணவியல்புகளை மக்களுக்கு பயிற்றுவித்து மக்களை நல்லவர்களாக மாற்றுவதே கல்வியின் கருமம் அல்லது நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை முன்வைத்தவர் யார்? ரைட். இந்த கருத்தை சோக்ரட்டிஸ் அவர்கள் முன்வைக்கிறாங்க. 89வது கேள்வி பயங்கரவாத தடை சட்டம், பகுடிவதை தடை சட்டம், அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பான சட்டம் போன்றவை எவ்வகை சட்டத்துக்குள் உள்ளடக்கப்படுகிறது? ரைட். பயங்கரவாத தடை சட்டம், பகிடிவதை தடை சட்டம், அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பான சட்டங்கள் இது எல்லாமே குற்றவியல் சட்டத்தின் கீழ் வரும். ரைட். ஓகே. பயன்பாட்டுவாதிகளோட கல்வியலில் எதிர்ப்பது அவங்க எதை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் வெளியார்ந்த பரீட்சைகளை தான் இந்த பயன்பாட்டுவாதிகள் எதிர்க்கிறாங்க. 91வது கேள்வி கல்வியியலில் கற்றல் தொடர்பாக த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் எனும் நூலை எழுதி வெளியிட்டவர் யார்? ரைட். த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியராக இருக்கிறாரு ஸ்கினர் அவர்கள். ஓகே. அடுத்த கேள்வி 92வது கேள்வி அகக்காட்சி மூலமே விலங்குகளிடமும் மனிதனிடமும் கற்றல் நடைபெறுகிறது. ரைட். என்பதை வெளிப்படுத்துவதற்கு சிம்பன்சி குரங்கை வைத்து பரிசோதனை செய்த அறிஞர் கோலர் அவர்கள். ரைட். ஒவ்வொரு அறிஞர்களும் பூனை, நாய், குரங்கு, எலி போன்ற மிருகங்களை கொண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்ததை நாங்கள் வரலாறுல நெடுகளையும் பார்க்கலாம். ரைட். இந்த சிம்பன்சி குரங்கை வைத்து பரிசோதனை செய்தவர் கோலர் அவர்கள். 93வது கேள்வி மாஸ்லோவின் தேவை கோட்பாட்டின் அடிப்படையில் மிகவும் பலம் வாய்ந்த தேவையாக கருதப்படுவது எது? ரைட். மாஸ்லோட தேவை கோட்பாட்டின் அடிப்படையில் மிக பலம் வாய்ந்த தேவையாக கருதப்படுறது உடலியல் தேவைகள். ஓகே. உடலியல் தேவைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் ஏனைய தேவைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்கிறது மாஸ்லோ அவர்களோட தேவை கோட்பாட்டின் மூலம்
இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட். 94வது கேள்வி, குழந்தை உளவியலின் தந்தை யார்? குழந்தை உளவியலோட தந்தையாக ஜீன் பியாஜே அவர்கள் வந்து கருதப்படுறாங்க. ரைட். அடுத்த கேள்வி, கல்வியின் சமூக மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களை சரியாக விவரிக்கின்ற கூற்று பின்வருவனவற்றில் எது? ரைட். முதலாவது, தனிப்பட்ட நோக்கங்களுக்கும் சமூக நோக்கங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அடுத்து, தனிப்பட்ட நோக்கங்களுக்கும் சமூக நோக்கங்களுக்கும் முன்னுரிமை அளிக்க தேவையில்லை. மூன்றாவது கூற்று, தனிப்பட்ட நோக்கங்கள் கல்வியின் சமூக நோக்கங்களில் குறிப்பிடப்படுகின்றன. நான்காவது கூற்று, தனிப்பட்ட மற்றும் சமூக நோக்கங்கள் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றன. ரைட். இந்த கல்வி தொடர்பாக சமூக மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களை சரியாக சொல்கிற கூற்று எது அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட நோக்கங்களுக்கும் சமூக நோக்கங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது. 96வது கேள்வி, கற்றலில் உள்ள 3 நிலைகளையும் சரியாக வெளிப்படுத்துவது. ரைட். அதுக்கான ஆன்சர் முற்றுதல், அனுபவம், கற்றல். ரைட். 97வது கேள்வி, அடிப்படை கற்றல் விதிகளாக கருதப்படுவது. 97வது கேள்வி, அடிப்படை கற்றல் விதிகளாக கருதப்படுபவை பயன் விதி, பயிற்சி விதி, ஆயத்த விதி தான் அடிப்படை கற்றல் விதிகளாக கருதப்படுது. 98வது கேள்வி, நவீன பொறிமுறை விஞ்ஞானத்தை தோற்றுவித்தவர் யார்? ஐன்ஸ்டீன் அவர்களின் பிற்பாடு தான் நவீன பொறிமுறை விஞ்ஞானம் வந்து உருவாக்கப்படுது. ரைட். கல்வி தத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி தத்துவத்தில் கட்டமைப்புவாதம், இருத்தலியல்வாதம், கட்டவிழ்ப்புவாதம் போன்ற தத்துவ கோட்பாடுகள் கற்பித்தல் முறைகளோடு தொடர்பு படுகின்றன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தரப்பட்டு இருக்கிற கூற்றுல கல்வி தத்துவம் பற்றிய கூற்றுக்களில் மிகச்சரியான கூற்று. 100வது கேள்வி, வானியல் புரட்சி ஏற்பதற்கு காரணமாக அமைந்தவர் கொப்பர்னிக்கஸ் அவர்கள். கொப்பர்னிக்கஸ் அவர்கள் மூலமாகத்தான் இந்த வானியல் புரட்சி ஆரம்பமாகுது. அடுத்த கேள்வி, இயல்பூக்க கொள்கையை முன்வைத்தவர் மெக்டூல். பிளேட்டோவால் முன்வைக்கப்பட்டுள்ள கல்வி தத்துவத்தின் முக்கிய இலக்கு யாது? நீதியானதும் நியாயமானதுமான ஒழுக்க பண்புள்ள சமூகத்தை உருவாக்குவது தான் பிளேட்டோவினுடைய கல்வி தத்துவத்துடைய முக்கிய இலக்காக சொல்லப்படுது. ஓகே. அடுத்த கேள்வி, பிரான்சிஸ் பேகன் அவர்களுடைய பிரதான கருத்து, அதாவது விஞ்ஞானிகளினதும் தொழில்நுட்பவாதிகளினதும் செயற்பாடு தேனியை போன்று ஒன்றிணைந்ததாக இருக்கும் போதே விஞ்ஞானம் வேகமாக வளர முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து பிரான்சிஸ் பேகன் அவர்கள். விஞ்ஞானத்தின் தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது தத்துவவியல். பயன்பாட்டுவாதத்தின் முன்னோடி யார் அப்படின்றது அடுத்த கேள்வி. அது ஜோன் டூயி அவர்கள். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, கல்வியில் மனித ஆற்றலின் வளர்ச்சியானது அளவிடப்படுவது சிறப்பு குறிக்கோள்களினால். சிறப்பு குறிக்கோள்களால் தான் கல்வியில் மனித ஆற்றலின் வளர்ச்சி வந்து அளவிடப்படுகிறது. ஓகே. ஸோ இன்றைய வகுப்புலையும் நாங்கள் 100க்கு அதிகமான வினாக்களை ரேபிட் மோடில் வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற பரீட்சையை முகம் கொடுக்கறதுக்கு உறுதுணையாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.